House Spirituality Center. நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்கான 40 நாட்கள் ஜெபத்திலே 8வது நாளிலே நாம் இருக்கிறோம். உபவாச ஜெபத்தின் வழியாக நம்முடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்படும் என்ற ஒரு உண்மையை இந்த நாளிலே இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த நேரத்திலே இந்த உபவாச ஜெபத்தின் வழியாக கடவுள் நம்மை குடும்பத்தை பாதுகாக்கும்படியாக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். கடவுளுடைய பிரசன்னம் நம்முடைய குடும்பத்தை நிரப்ப இப்பொழுது நாம் ஜெபிப்போம். யோசுவா ஆகமம் 1:5 சொல்லப்பட்டிருக்கிறது, யோசுவா மோசேயோடு இருந்ததைப் போல நான் உன்னோடு இருப்பேன், உன்னை கைநெகிழ விடமாட்டேன், கைவிடவும் மாட்டேன். உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான். நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய் என்று தேவன் யோசுவாவை பார்த்து சொல்லியிருப்பதை நாம் காணுகின்றோம். அந்த யோசுவாவோடு இருந்த தெய்வம் நம்மளோடு, நம்முடைய குடும்பத்தோடு, நம்மளுடைய பிள்ளைகளோடு இருக்கும்படியாக இப்பொழுது நாம் அவரை போற்றி புகழ்வோம். பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், ஆவியானவரே உம்மை ஆராதிக்கிறோம், மூவரு தெய்வமே உம்மை ஆராதிக்கிறோம், யோசுவாவோடு இருந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம், மோசேயோடு இருந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம், உன் வாழ்நாள் முழுவதும் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னவரே உம்மை ஆராதிக்கிறோம், உன்னை கைநெகிழ விடமாட்டேன் என்று சொன்னவரே உம்மை ஆராதிக்கிறோம், உன்னை கைவிடவும் மாட்டேன் என்று சொன்னவரே உம்மை ஆராதிக்கிறோம். எந்த மனிதனும் உனக்கு எதிர்த்து வரமாட்டான் என்ற வாக்குறுதி கொடுத்தவரே உம்மை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு ஆண்டவரே, இந்த நாளிலே உபவாச ஜெபத்தின் வழியாக எங்கள் குடும்பம் பாதுகாக்கப்படும் என்ற உண்மையை வெளிப்படுத்தினவரே உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே, இந்த நேரத்திலே எங்கள் குடும்பத்தை, எங்கள் பிள்ளைகளை, எங்கள் பெற்றோர்களே, எங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியோர்களே உமது கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், உம்முடைய வல்லமையான பிரசன்னத்தாலே எங்களை நிரப்புவீராக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நாம் அனைவரும் சேர்ந்து நம்மிடம் இருக்கின்ற இயேசு ஆண்டவரை போற்றி புகழ்வோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, நன்றி பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும். உபவாசத்தோடு ஜெபிக்க எங்களுக்கு வரம் தாரும். இவ்வகைப்பை உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது என்று சொன்னவரே உமக்கு நன்றி. உன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த நேரம் வீணாய் போகக்கூடாது. ஷாலா ராபா 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 ரிபிகரா சக்கல ராபா தீராபால ரிபிகரா மணிமிகரா. ஹalleluya ஹalleluya. ஷாலா ராபா 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 ரிபிகராபா தீராபால ரிபிகரா. ஹalleluya. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அன்பானவர்களே, நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்பட நாம் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்ற கருவியை நாம் எடுக்க வேண்டும் என்று தேவன் இந்த நாளிலே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். வேதாகமத்தில் அநேக மனிதர்கள் உபவாசித்து ஜெபித்ததினாலே மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறார்கள் என்பதை நாம் காண முடியும். ஏன், இயேசு ஆண்டவர் கூட தன்னுடைய பணியை ஆரம்பிப்பதற்கு முன்பாக 40 நாட்கள் உபவாசித்து ஜெபித்து சாத்தானை ஜெயித்து அவர் தன்னுடைய பணியை தொடங்குகின்றார். அது மட்டுமல்ல, எஸ்தர் ஆகமத்திலே நாம் பார்க்கிறோம், ஆமான் என்ற மந்திரியினுடைய சூழ்ச்சியினாலே இஸ்ராயல் மக்கள் அனைவரும் அழிக்கப்பட வேண்டும், கொல்லப்பட வேண்டும் என்ற சட்டத்தை ராஜா இயற்றிய பொழுது இஸ்ராயல் மக்களும் எஸ்தர் அரசியும் கலங்கி போனார்கள். அப்பொழுது எஸ்தர் அரசி என்ன செய்தால் தெரியுமா? ஆண்டவரை நோக்கி பார்த்தாள். 3 நாட்கள் அவள் ஒன்றும் உண்ணாமலும் குடியாமலும் உபவாசம் இருந்து நோன்பிருந்து ஜெபித்த பிறகு ராஜாவை சந்திக்க செல்லுகின்றாள். விளைவு என்ன? ஆமானினுடைய சூழ்ச்சியை அறிந்து கொண்ட ராஜா இஸ்ராயல் மக்கள் அனைவரையும் அழிவிலிருந்து காப்பாற்றுகின்றார். அன்பானவர்களே, இந்த எஸ்தர் அரசியினுடைய 3 நாள் உபவாச ஜெபமானது ராஜாவிடமிருந்து மக்கள் பிழைக்க வேண்டும், மக்கள் அழிக்கப்படாமல் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற கட்டளையை பிறப்பிக்க உதவியது. அது மட்டுமல்ல, ஆமானின் சூழ்ச்சியை அவன் அறிந்து கொள்ள உதவியது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த உபவாச ஜெபமானது நம்முடைய குடும்பத்தை தீமையிலிருந்து பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. எஸ்ரா ஆகமத்திலே 8வது அதிகாரத்திலே ஒரு நிகழ்ச்சியை பார்க்கிறோம். எஸ்ராவும் இஸ்ராயல் மக்களும் பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைந்து சொந்த தேசத்திற்கு புறப்பட்டு செல்லுகிறார்கள். அப்படி சொந்த தேசத்திற்கு புறப்பட்டு செல்லுகின்ற பொழுது எதிரிகளினால் வரக்கூடிய துன்பங்கள், வேண்டாதவர்களினாலே தீய மனிதர்களாலே வரக்கூடிய அழிவுகள், கொள்ளை அடிப்பவருடைய கரங்களிலிருந்து தப்பிக்க, கொடிய விலங்குகளிடமிருந்து தப்பிக்க இவர்கள் என்ன செய்தார்களாம்? ஒரு நாள் உபவாசம் இருந்து ஜெபித்துவிட்டு தங்களுடைய பயணத்தை தொடங்கினார்கள் என்று நாம் அங்கே அறிய வருகிறோம். ஆக நம்முடைய குடும்ப பாதுகாப்பு பயணத்திற்கு உபவாச ஜெபம் மிகவும் தேவை. மோசே 40 நாட்கள் உபவாச ஜெபம் இருந்து 10 கட்டளையை பெற்றுக்கொண்டான் என்பதை நாம் விடுதலை பயண நூலிலே வாசிக்கிறோம். இப்படியாக வேதாகமத்திலே அநேக மனிதர்கள் உபவாசித்து ஜெபித்திருக்கிறார்கள். ஏன், நற்செய்தியிலே, லூக்கா நற்செய்தியிலே 2வது அதிகாரத்திலே 36வது இறைவார்த்தையிலே படிக்கிறோமே, பானிவேலின் மகளாகிய அன்னாள் 84 வயது வரைக்கும் உபவாசித்து ஜெபித்ததினாலே குழந்தை இயேசுவை கையிலே ஏந்துகின்ற பேற்றை பெற்றுக்கொள்கின்றாள். நாமும் இயேசுவை காண வேண்டும் என்றால், இயேசு நம்மளோடு இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் உபவாச ஜெபம் தேவை. இயேசுவினுடைய சீடர்களாலே பேயை ஓட்ட முடியாத பொழுது சீடர்கள் இயேசுவிடம் வந்து கேட்கிறார்கள், ஏன் எங்களால் அந்த பேயை ஓட்ட முடியவில்லை? இயேசு சொன்ன பதில் என்ன? இவ்வகை பேய் ஜெபத்தினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது என்கின்றார். ஆக அன்பானவர்களே, நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்பட நோன்பு ஜெபம், உபவாச ஜெபம் மிக மிக முக்கியம் என்பதை வேதாகமம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. இயேசு ஆண்டவர் கூட நாம் நோன்பிருந்து ஜெபிக்க வேண்டும், மற்றவர்கள் பார்க்கும்படியாக அல்ல, கடவுள் பார்க்கும்படியாக நாம் நோன்பு இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் நமக்கு மத்தேயு 6:22 சொல்லியிருக்கிறார். ஆக இந்த நேரத்திலும் கூட நாம் உபவாசித்து ஜெபிப்பதற்கான வல்லமையை இறைவன் தர வேண்டும் என்று மன்றாடப் போகிறோம். இப்பொழுது நான் சொல்லுகின்ற ஜெபத்தை நீங்கள் அனைவரும் திருப்பி சொல்லும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். மத்தேயு நற்செய்தி 17வது அதிகாரம் 21வது இறைவார்த்தை. இவ்வகை பேய் இறை வேண்டலினாலும்
நோன்பினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது. இவகை பேய் இறை வேண்டலினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது. இவகை பேய் இறை வேண்டலினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது. அன்பானவர்களே, மத்தேயு நற்செய்தி 17வது அதிகாரம் 21வது இறைவார்த்தையிலே சொல்லப்பட்ட இந்த இறைவார்த்தையை நீங்கள் அடிக்கடி இந்த நாளிலே சொல்லுங்கள். நிச்சயமாய் நம்முடைய குடும்பமானது பாதுகாக்கப்படும். நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். எங்கள் அன்பான இயேசு ஆண்டவரே, இந்த இரவு நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பாதத்திற்கு எங்களை பெயர் சொல்லி அழைத்து கொண்டு வந்தவரே, உமக்கு நன்றி. ஐயா, உபவாச ஜெபம், நோன்பி ஜெபமானது தீமையிலிருந்து, வியாதியிலிருந்து, சாத்தானுடைய பிடியிலிருந்து எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்கும் என்ற ஒரு பெரிய உண்மையை இந்த நாளிலே நாங்கள் அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு வழிவகை செய்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வேதாகமத்திலே நாங்கள் பார்க்கிறோமே, யோனா உரைத்த இறை வார்த்தையை கேட்டு அந்த நினிவே நகரத்து மக்களும் ராஜா முதல் கொண்டு ஆடு மாடுகள் வரைக்கும் உபவாசித்து ஜெபித்ததன் விளைவாக தேவன் அவர்களை தண்டிக்காதபடி அங்கே அந்த மக்களை எல்லாம் பாதுகாத்ததைப் போல தகப்பனே, எங்களுடைய குடும்பத்தையும் நீர் பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இவ்வகை பேய் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது என்று சொல்லி கொடுத்தவரே, அப்படியாய் நோன்பிருந்து எங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற எல்லா தீமைகளிலிருந்தும் நாங்கள் விடுதலை பெற எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எஸ்ராவும் இஸ்ராயல் மக்களும் நோன்பிருந்து ஜெபித்து தங்களுடைய பயணத்தை தொடங்கிய பொழுது அவர்களை பாதுகாத்ததைப் போல தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கை என்ற பயணத்தை இந்த உபவாச ஜெபத்தின் வழியாக நீர் பாதுகாத்தருளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாரத்திற்கு ஒரு முறை நாங்கள் குடும்பமாக கூடி உபவாசித்து ஜெபித்து எங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றியை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு வரம் தாரும் ஆண்டவரே. உபவாசித்து ஜெபிக்கின்ற பொழுது எல்லா தடைகளும் நீங்கி போகும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவரே, உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். அப்பா, யோவேல் இறைவாக்கினரின் வழியாக நாங்கள் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். நீர் பழியை அல்ல, உபவாசித்து ஜெபிக்கின்ற பொழுது நாங்கள் உமக்கு உரியவர்களாக எங்களையே தாழ்த்துகின்ற பொழுது உம்முடைய பிள்ளைகளாக மாறுகின்றோம் என்று சொல்லி கொடுத்தவரே, உமக்கு நன்றி. அப்பா, நீங்கள் நோன்பு இருக்கின்ற பொழுது முக வாட்டத்தோடு இருக்க வேண்டாம், மற்றவர்கள் அறியும்படி செய்ய வேண்டாம். மாறாக நீங்கள் மறைவாக இருக்கின்ற உங்கள் தந்தை காணும்படியாக உங்களுடைய நோன்பை இருங்கள், உங்களுடைய உபவாசத்தை இருங்கள். அப்பொழுது நீங்கள் தேவனிடமிருந்து வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னவரே, உமக்கு நன்றி. இந்த நாளிலே கூட ஆண்டவரே, உபவாசித்து ஜெபிக்க, குடும்பமாய் உபவாசித்து ஜெபிக்க, பிள்ளைகளோடு உபவாசித்து ஜெபிக்க, குடும்பத்தில் இருந்த கட்டுகள் எல்லாம் உடைக்கப்பட, சாத்தானுடைய கட்டுகள் எல்லாம் உடைக்கப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலே எங்களை ஆசீர்வதியும், இந்த இரவிலே எங்களை ஆசீர்வதியும், எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. இயேசுவினுடைய ஆசீரை பெற்றுக்கொள்ளுவோம்.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளினவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் பற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.